ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கொத்து பரோட்டா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். இந்த பரோட்டா ரெசிபி ஏற்கனவே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அப்புறம் இதுமாதிரி சிக்கன் பக்கோடாவும் நான் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுவும் கொடுக்குறேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. அப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பரோட்டா பிச்சு வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக. ஏன்னா நான் டம்ளரில் அடிக்க போகிறதுனா அவ்வளோ நான் சின்னதாக இதுவும் பண்ணல, ஓரளவுக்கு பிச்சு தான் போட்டிருக்கேன். அப்புறம் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பரோட்டா பீசஸும் போட்டுடலாம். அது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சால்னா ஒன்று ஊற்றுவோம்ல, குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுலேயும் உப்பு இருக்கும். அப்புறம் சாட் மசாலா வேணாலும் விட்டுருங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் குழம்பு நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இதுவும் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் நார்மலாக வைக்கிற சிக்கன் குழம்பு தான். அப்புறம் இது மாதிரி ஒரு நீட்டு டம்ளராக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறீங்களோ அப்போ தான் அவ்வளோ சாஃப்ட் வரும். இப்போது நம்மளுக்கு எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடிச்சுட்டு இப்போ அந்த சிக்கன் பீசஸை போட்டுடலாம். அதில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக அடிங்க. நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா ரொம்ப பொடியாகிடும் சிக்கன். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் அடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். போதும், நிறுத்திக்கலாம். சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.